நேரம் ஆயிட்டே இருக்குது. சீக்கிரம் வா கிழவி. ஒரு மனுஷி நானும் தான் 4:30 மணிக்கு எந்திரிச்சேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சு சோறாக்கிட்டு குழம்பு வச்சிட்டு சிம்பிடு வேலையை முடிச்சுட்டு ரெடி ஆகி நிக்கிறேன். என்னதான் முணு பண்ணி தொலைவியே தெரியலையே கிழவி. வெள்ளன வா. ஆடி அந்த எங்க தாடி காலையில இருந்து கிளம்புன்னு தோட்ட கடையில கிளம்புறியா? எங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றியாடி? 100 நாள் வேலை இல்லையே. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கையெழுத்து வாங்குறாங்க. அதுவும் இல்ல. அப்புறம் எங்கடி நீ கிளம்ப சொல்றவே? என்னத்தா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா பிள்ளைகளோட சேர்ந்து இருந்து தூங்கி எந்திரிச்சிருப்பியே. 1 மாசம் 1.5 மாசமா இப்ப பிள்ளை பள்ளிக்கூடம் நடக்கணும்னே நீ ஆரக்க போட்ட இது மாதிரி தான் ஓடுற பிள்ளைங்க. நல்லா இருக்குதா பிள்ளைலாம்? பார்த்து பத்திரமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்க. நல்லா ஆக்கி போய் பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புங்க. எத்தே விளக்க ஏத்த என்ன யாருங்க யாருமே இல்ல. யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கு? சரி நீ யார பத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறாங்க? எல்லாம் நம்ம சொந்த பந்தா அங்காளி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க தான் அப்படி பேசுறேன். இருடி சத்த பேசிட்டு வரேன். ரொம்ப நாள் ஆயி போச்சு. ஓ அவங்கட்டியா? சரி ஆயிட்டா பேசிட்டியல்ல. நேரம் ஆயிட்டே இருக்குது. சீக்கிரம் வாங்க. அப்புறம் தான் அரக்க பேசாம அவசரம் இல்லாம நிதானமா உட்கார்ந்து அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நேரம் ஆச்சு. நிக்க கூட நேரம் இல்ல. இருங்கறியோ ஒரு வார்த்தை நானும் 2 வார்த்தை பேசிக்கிறேன் உங்ககிட்ட. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க வனரசா. நம்ம புதுசா அகில் பிரபு விளாக்ஸ் சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உங்க அன்பையும் ஆதரவையும் நீங்க தான் தரணும். எல்லாரும் பாக்குறவங்க போய் பாருங்க. நம்ம வந்து போஸ்ட்ல வந்து லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை போய் அமைக்கிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணு. கிளவி பத்தியா கிளவி உங்ககிட்ட பேசி எனக்கு சர்ப்ரைஸ் வருது. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போற விளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்க அன்பையும் ஆதரவையும் உங்க சப்போர்ட்டையும் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வனரோசா. அடியே என் வீட்டுக்காரி பத்தியா புள்ள குட்டிலாம் நல்லா இருக்குங்களா? பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துச்சானா நான் அவட பேச போய் உனக்கு ஞாபகம் வருது. இல்லாட்டி அப்படியே உனக்கு வந்து வேற துப்பு தெரிஞ்சிருப்பாரு. எல்லாத்துக்கும் இதுக்கு தான் வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் இருக்கணும்னு சொல்றது. இங்க பாரு உன்னோட பேன் இருக்கிறத விட பேன் தானடி பேன்ஸ் உன்னோட பேன்ஸ் இருக்கிறத விட இந்த பாப்பா தமிழ் காட்டுன வெள்ளை தைக்கு தான் பேன்ஸ் அதிகம். அத நான் ஒரு வார்த்தை சொல்லிரண்டி. நான் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாரும் கேட்டுக்குவாங்க. சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க அந்த சேனலுக்கு போய். அப்பா எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் அகில் பிரபு விளாக்ஸ்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்களா? அதுல போய் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அந்த மணி பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இதுதான் நம்ம வெள்ளை தையை பிடிச்சவங்க எல்லாம் போய் பண்ணிடுங்க. என்னடி நான் சொல்லிவிட்டேன் பாரு பண்ணுவாங்க. சரி பேசியாச்சுல. சரி பண்ணுவாங்க. வா நம்ம போவோம். வாக்கலவே ஓடியா. அப்புறம் வரலவே தரதரன்னு கைய பிடிச்சு இழுத்து ஓடி போயிடுமே. அப்புறம் பாக்குற வைக்கவல என்ன ஒரு பெரிய மனுஷன் இப்படி தரதரன்னு இழுத்து போறவே என்ன போ சொல்றதுக்கா? வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சைடுல அடக்க விட்டு என் வீட்டுக்காரி எங்க கூட்டிட்டு போறா? காலையில தூங்கி எந்திரிச்சிருந்து பரபரன்னு 3:30 மணிக்கே எழுப்பி விட்டு போட்டாலே. அது கட்டிச்சோறு கட்டி எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. எதுவும் போய் நகையா எதுவும் துருமை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. கட்டிச்சோறு கட்டிட்டு எங்க கோயிலுக்கா இல்ல சுற்றுலா தலத்துக்கு எங்கிட்டு போறாளா? ஒண்ணும் தெரியலையே. இவ போற வேகத்தை பார்த்தா சாயந்தரம் வருவாளா? போயிட்டா பாப்பா எங்கதான் கூட்டிட்டு போறான்னு சொல்லவும் மாட்டேங்கிறா. பொண்ண மாட்டேங்கிறா. வெனகாரி அவ இசுட்டத்துக்கு தான் நடந்துக்குவா. ஒன்னும் சொல்ல மாட்டா. வாயை திறந்துடலாம். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தா? யாண்டே அடியே இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தா? அடியே மகராசி அடியே நான் நினைக்கிறது சரிதானா? அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தே. அடியே சரிதானே? அத்தைனா அத்தை அருமை அத்தை கற்பூர மாதிரி சபக்கட்டேன்னு பத்திக்கிச்சு பத்தியா? அந்த பார்த்தவனே எதுக்கு கூட்டிட்டு வந்தா என்னன்னு புரிஞ்சுக்கிச்சு. இதுக்கு தான் வெள்ளை கை வேணுங்கிறது சரியா வந்தவனே புரிஞ்சிருச்சா? ஐயா நான் என்ன பண்ணுவேன்? ஆனா நான் பெக்காத என் மர்மவளே இப்படி ஒரு சர்ப்ரைஸ கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையடி. நம்ம என்ன பண்ணிவிட்டோம்னு என்னாச்சு கிளவிக்கு? யார்
ஏமா நீ பாருமா வனரசா, உன்னை பார்க்கும்போது எனக்கே சங்கடமா பாவமா இருக்குமா. மருத்தமா இந்த பாவத்தை போய் நான் எங்கம்மா தொலைப்பேன். அட வேணாமா, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அண்ணே எனக்கு வேற தாங்கனேன்னு வந்து நிக்கிற. உன்னை வேணான்னு சொல்லவும் முடியல, உன்னை பாருன்னு சொல்லவும் எனக்கு வாய் வந்து இல்ல. ஏமா உன்ன மாதிரி நேரமாச பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல உட்காந்து எழுந்திரிச்சு படுத்து இருக்கவே சிரமப்படுங்கம்மா. நீ எப்படிமா சாந்து செடி மண்ணு இதெல்லாம் அள்ளி தூக்கிட்டு தெரிய முடியும். வேணாமா சொல்லுவோம், பாருமா பார்த்து முடியாட்டி வீட்டுக்கு போயிருமா நீ. இல்லனே அண்ணே நல்லா இருப்பியே, வேலையில இல்லன்னு மட்டும் சொல்லிராதீங்க. என்ன பாவம், என் மனசுல டெம்பர் இருக்குது, உனக்கு உடம்புலயும் டெம்பர் இருக்குது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே. நீங்க ஒண்ணு பாதியோட முடியல அடியில உட்கார்ந்துருவேன்னு சொல்லி பயப்பட வேணாம். அதெல்லாம் சாயந்தரம் வரைக்கும் நின்று வேலை பாப்பனே. அண்ணே நல்லா இருப்பியனே, அண்ணே நல்லா இருப்பியே. கெஞ்சி கேக்குறனே, வேலை மட்டும் பார்க்க வேணாம்னு சொல்லிராதீங்கனே. நாளைக்கு ஒரு நாள் பாக்குற வேலையை பார்த்துட்டு நீங்களே அடுத்த நாள் கண்டுக்கிற மாட்டீங்கனே. நீங்க ஒண்ணு பரிதாபங்க தான் பட வேணாம். என்ன நான் வேலை பார்க்கறேன், நீங்க காசு தர போறீங்க. அண்ணே வேலை மட்டும் கொடுங்கனே. ஐயோ ஏமா இப்படி நீ வேற சங்கடப்படுத்துற. சரிமா போய் பாருமா, இப்படி கெஞ்சுறியே. சரி பின்னாங்க தூக்கிட்டு போமா போமா. கீழே கொட்ட சொல்ல மாட்டானே, கேட்க மாட்டானே. நம்ம பசாம ஏறி கொட்டிடுவோமா? பார்க்க முடியலையே இத, அவ தூக்கிட்டு ஏறுறத மனசு கொள்ளுது இல்லையே போறதுக்கு. ஏண்டா என்ன முடியும் சாமி, ஏண்டா அந்த வயித்துக்குள்ள கறிய பாவம் அப்படி மாடிலாம் தூக்கிட்டு ஏற சொல்றீங்க? உனக்கு மனசாட்சி இல்ல? மனசாட்சி ஏக்கா விளக்கேக்கா, நான் வேணாம் என் கூட படிச்சு சொன்னாலும் உன் மருமக கேட்குது இல்ல. வேலைக்கு வேற வழியே இல்ல, வேலைக்கு வந்தாத அப்படின்னு சொல்லி கெஞ்சி கிளறி போகுது. நானா தூக்க சொல்றாங்க. ஆட போக்கா, வேணாம்னா இப்ப கூட்டிட்டு போ. ஐயோ வேற வழியே இல்லைன்னு கெஞ்சினாளா என் மருமவ? என்னடா சொல்ற? ஏக்கா நான் எப்படியோ சொல்லிட்டக்கா, சொன்னாலும் பிள்ளை புரிஞ்சுக்கிறது இல்ல. என்ன பண்ணி தொலைகிறது? வேற வழியே இல்லாம எனக்கு சங்கடமா தான் இருக்குது. அதுவும் கீழே கொட சொன்னா மேலே ஏறி பயிற்சி வலைய. இந்த பிள்ளை சொன்னாலும் கேட்காது இல்லையா? அடியே நல்லா ஆர்ப்பை வேணாமடி நானாவது செத்த அள்ளி கொட்டுறேன்டி. நீ போய் அப்படி நல்லா உட்காரடி, வேணாமடி தாடி சொன்னா கேளுடி. அடி சொல்றேன் கேக்குறாளா? குடுடி அடி குடுடி போ. இல்ல